நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குண்ணா, சூப்பராக இருக்கு. நல்லா போயிட்டு தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸில் உடன்படலை எனக்கு. சூப்பராக இருக்குண்ணா, படம் சூப்பராக இருக்குது. மஸ்ட் ட்ரை, எல்லாம் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். படம் ஸ்டார்டிங்லேருந்து லெவலேருந்து ஆக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. த்ரில்லிங் கடைசி வரைக்கும் த்ரில்லிங்காக கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்கலாம். பெஸ்ட்டு வீக்கெண்ட் மூவி இல்லை, இது ஒரு பெஸ்ட்டு அவேர்னஸ் மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம கண்டிப்பாக இருக்குது. அதாவது வில்லேஜ்லேருந்து வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்கும், கொஞ்சம் இதுவாகவும் இருக்கும். சூப்பராக இருக்குது படம். எல்லாத்துலேயும் இல்லை அர்த்தன்றத விட அது வந்து ஒரு வில்லேஜ் ஒரு காடை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. மூவி பாருங்கள், மூவி பார்த்தா புரியும். படம் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வந்து எல்லாரும் பார்த்தோம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு படம். ஒரு ரொம்ப எமோஷ்னலாக ஹெவியாக ஒரு வெளில வரும்போது ரொம்ப எமோஷ்னலாக ஹெவி ஹார்ட்டடாக தான் வெளில வந்தோம். அதுவும் இது ட்ரூ ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி ரொம்ப பொலிட்டிக்கலாக ரொம்ப முக்கியமான படம் இது. என்டர்டெயின்மெண்ட்டாக வர்றவங்களுக்கு இது எப்படி கனெக்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு என்ன சொல்கிறது, நம்ம பெருசாக கண்டுக்காத பழங்குடி மக்களோட வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் இது. அவங்களோட பேசிக்கான ஒரு லைஃப் டிசைர் கூட இங்கே எவ்வளோ போராட்டமாக இருக்குன்றத புரிஞ்சுக்கிற ஒரு படமாக கண்டிப்பாக இருக்கும். அது வந்து இந்த சீன் எல்லாமே வந்து அது நம்ம ஜாலியாக இருக்கணும்னா நம்ம டிக்டாக் ரீல்ஸே பார்த்துட்டே இருக்கலாம்ல. ஸோ அதுக்குன்னு வந்து இந்த லைஃப்பில் இருக்கிற அவ்வளோ சீரியஸ் மேட்டர்ஸ் நம்ம விட்டுறக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் அவங்க வாழ்க்கையை விட்டுருக்காங்கன்னா அது ஒரு சீரியஸ் இஷ்யூ தான். அண்ட் நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு கூட எனக்கு தெரியும். நிஜமாக எனக்கு இதுக்கு முன்னாடி நடந்திருக்கே தெரியாது. நக்சலைட்டுன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, இப்படி சஃபர் பண்ணியிருக்காங்க, ஏன்னா எனக்கு தெரியவே இல்லை. ஸோ அந்த மாதிரி பார்த்தா இந்த படம் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ஜென்ரல் நாலேஜ்க்கும் ஒரு கல்ச்சுரல் கம்யூனிட்டிக்கும் தேவை. ரெண்டு பேரும் ஹீரோ. ஐ ஃபீல் இந்த படத்தில் எல்லாருமே ஹீரோஸ். பிகாஸ் அவ்வளோ டு பி ஆனஸ்ட் ரெண்டு பேரும் தான் ஹீரோ. அவங்க ரெண்டு பேரும் ஒரு டூ சைட்ஸ் ஆஃப் அ காயின் மாதிரி. ஸோ ஒருத்தர் இல்லாமல் இன்னொருத்தர் இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ரெண்டு பேரும் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அவங்க கேரக்டர்ஸை. அது ஒன்றும் சொல்லியிருக்க முடியாது. இது வந்து அந்த ஹிந்தியில் பேசினா கூட அவங்க வந்து தமிழில் ஒரு ஓவர் இது கொடுக்குறாங்க. மோஸ்ட்லி 90% ஆஃப் த மூவிஸ் இன் தமிழ், மேபி நாட் even 95% ஆஃப் த மூவிஸ் இன் தமிழ். ஒரு 5% வந்து ரொம்ப நார்மலாக நம்ம ஹிந்தி இப்போ எல்லாரும் வந்து நேபாளி ஸ்டாஃப் தான் வச்சுருக்காங்க வீட்டில். ஸோ தமிழ் வந்து எல்லாரும் வந்து ஒரு அளவுக்கு ஹிந்தி புரியுது. ஸோ கண்டிப்பாக அந்த மூவி வந்து இட்ஸ் நாட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை டூ மச் ஆஃப் நார்த் இந்தியா ஆர் எனிதிங் லைக் தட். இது வந்து ஜாலியாக வந்து ஒரு ஃபீலிங்கான, ஒரு ரியலிஸ்டிக்கான, ஒரு இமோஷ்னலான, ஒரு மீனிங்கோட ஒரு படம் போய் பார்க்கணுன்னா இது வந்து இப்போ நம்ம தளபதி கூட போய் பார்த்தா வந்து ஒரு இமோஷ்னலாக தானே இருக்குது. விருமாண்டி பார்த்தா ஒரு இமோஷ்னலாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு கனெக்டோட ஒரு படம் பார்க்கணுன்னா இது கண்டிப்பாக இது வந்து இட் டிக்ஸ் ஆல் தோஸ் பாக்ஸஸ். அது நீங்கள் படம் போய் பார்க்கணும். ஆமாம். மியூசிக் வந்து அந்த எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா மியூசிக் பற்றி வந்து அந்த 80s தீமில் எடுத்திருக்காங்க அந்த படம். ஸோ இந்த மியூசிக் வந்து அந்த 80s தீம்லவே போகுது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ஆஸ்பெக்ட். படம் ரொம்ப நல்லா இருக்குது. நான் கண்டிப்பாக வந்து பாருங்க. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம், எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ரொம்ப நல்லா இருக்குது, அருமையான படம். இப்படி ஒரு ஸ்டோரி பார்த்து ரொம்ப நாளாகி போச்சு. பார்க்கலாம், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். இது நியூ கதை தான். இது நாட்டில் நடக்கிறது அப்படியே காமிக்கிறாங்க. நல்லா இருக்கு படம். சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். சாங்ஸு, லவ்வு, அதிகாரத்தை எதிர்த்து கேள்வி கேட்குறதுன்னு சூப்பராக இருக்குது படமே, வேறு லெவலு. கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்க்கலாம். உங்களுடைய இதை வந்து நிறைவேற்றும் படம். சினிமாவாக கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குண்ணா. ரொம்ப சூப்பராக இருக்குது. ரெண்டு பேருமே ஈக்குவலாக போட்டு நடிச்சிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. ஆமாம் செம்மையாக இருக்குது. லவ் ரெண்டு பேர்த்தோட லவ்வுமே இருக்குது. அதாவது கலையரசனுக்கும் லவ் இருக்குது, தினேஷுக்கும் லவ் இருக்குது. ரெண்டுமே சூப்பராக வேறு லெவலில் இருக்குது. அதிகாரத்தை எதிர்த்து கேள்வி கேட்குற படங்கள் வந்துட்டு தான் இருக்கணும், வரணும். அதுதான் முக்கியம். ஒரு எளிய மக்களுக்கான அரசியலை பேசுகிறத நான் பார்க்குறேன். என்னென்னா ஒரு எளிய மக்கள் இப்போ நீங்கள் மேபி சென்சார் ப்ராப்ளம்னால அவங்க வேற ஒரு கதையை சூஸ் பண்ணியிருக்கலாம். பொதுவாக வந்து நம்ம இதெல்லாம் பார்த்துருப்போம்ல, ஆப்ரேஷன் க்ரீன் ஹெட்லாம் பார்த்துருப்போம்ல, அங்கே போராடுற மக்களே நக்சல்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கேருந்து ஒரு சாதாரண ஒரு ஆள் அந்த காக்கி சட்டையை, அதாவது எப்படி இந்த மிலிட்ரியை இது போகிற ஆள் வந்து அதுக்கு உண்டான அரசியல் இருக்குல்ல, ஆனால் அவனை எப்படி நக்சலாக இது பண்ணுறாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப சொன்னாலும் ஸ்பாய்லர் ஆகிடும் நினைக்கிறேன். ரொம்ப நான் கதை ரிவீல் பண்ணுற மாதிரி இருக்குது. மியூசிக் வந்து ஜஸ்டின் பிரபாரன் மியூசிக் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு லைட்டாக மண்ணிலே ஈரம் உண்டு சாங் ஞாபகப்படுத்திகிட்டே இருந்துச்சு. ஒரு பக்கம் ஐயப்பனும் கோஷம் ஞாபகம் இருந்துச்சு. பட் ஸ்டில் ஜஸ்டின் பிரபாரன் வந்து லைவ் மியூசிக், அதாவது இளையராஜா எப்படி இது பண்ணுறாருல அந்த ஃபார்மேட்டில் லைவான இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு நல்ல நண்பர் தான் அவர், நம்ம அறையில் இருந்தவர் தான். யார் ஹீரோனா கதை தான் ஹீரோவை நான் பார்க்குறேன். நான் ஃபஸ்ட்டு கலையரசன் தான் ஹீரோவாக இருப்பார், இவர் பிரதர் அப்படின்னு நினச்சேன். இது கதை தான் ஹீரோவாக இருக்குது. ஒரு எளிய மக்களுக்கு உண்டான ஒரு கதையாக இருந்துச்சு.
இல்லை தண்டகாரண்யம்னா அந்த அந்த ஃபாரஸ்ட் ஆரம்பத்தில் சொல்கிறாங்கல்ல, அந்த ஜார்க்கண்ட் ஒரிசா அந்த நியமகிரி மலையெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அது எல்லாமே தண்டகாரண்யம் ஃபாரஸ்ட்டும்பாங்க. ஒரு நக்சல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவாக அது. இல்லை அதுக்கு தானே அவங்க தெளிவாக இது பண்ணுறாங்கல்ல. நான் எப்படி பார்த்தேன்னா அது ஒர்க்கிங் கிளாஸாக பார்க்குறேன். ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள், அதாவது அங்கே அமிதாப்னு ஒரு கேரக்டர் வரல, அந்த கேரக்டர் கலையரசன் ஒன்று தான் பாவம். இங்கேருந்து போகிறவன் தான் அங்கேயும் இருக்கான். ஏன்னா அங்கே கொஞ்சம் மொழி பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் இருக்கிறத தாண்டி அவங்க 2 பேருக்கு உண்டான ஃப்ரெண்ட்ஷிப்பு அதெல்லாம் நல்லாவே கனெக்ட் ஆச்சு. ரொம்ப நல்லா. அதுவும் பாலசரவணன் பாத்ரூமில் போய் கதற வரல, அந்த சீன்லாம் பயங்கர எமோஷ்னலாக இருந்துச்சு. அப்படி சொல்ல மாட்டேன் நான், ஆனால் பார்க்கலாம் தான், நல்லா தான் இருக்குது. சினிமாட்டோகிராஃபி அது ஒரு அனுபவத்தை கொடுக்குதில்ல. ஃபஸ்ட்டு நமக்குமே ஐயோ என்னடா இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நார்மல் ஆடியன்ஸ் நம்ம யோசிச்சா கூட ஒரு படமாக உள்ளே போகிறப்ப நம்ம அந்த நாவல் படிப்போம்ல, அந்த மாதிரி ரொம்ப டீப்பான நாவலுக்குள்ளே போகிறப்ப ரொம்ப அந்நியமாக இல்லை, ரொம்ப செயற்கையாக இருந்துச்சுன்னா தான் பிரச்சனையாக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கிற மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. மேபி நார்மல் கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு வேறு மாதிரி கூட படலாம். அதுக்குண்டான எல்லா இடங்களுமே இருக்குது படத்தில். புரிஞ்சுருங்கண்ணா, இது ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுத்திருக்காருங்க இயக்குனர் அதியன் ஆதிரை அவர்கள். ஃபேக்ஸ் நக்ஸலைட் எப்படி உருவாக்கி அவங்கள எப்படி வந்து தன்னுடைய சுய லாபத்துக்காக அரசியல்வாதிங்க கொண்டுடுறாங்கன்னு எடுத்திருக்காங்க. இது போல் பல இளைஞர்கள் ஒரு கனவு எழுந்திருப்பாங்க. அதுதான் இங்கே இயக்குனர் அதியன் ஆதிரை அண்ணா காட்டியிருக்காருங்க. இந்த படம் நல்லா இருக்குண்ணா. எல்லா இடத்துலையும் என்டர்டெயின்மெண்ட் தான் இருக்குங்க. என்டர்டெயின்மெண்ட்னா ஜாலியாலாம் இல்லைங்க, தன்னுடைய வாழ்வியலாக இருக்குங்க. மலைவாய் மக்களோட வாழ்வியலாக இருக்குது. அங்கேருந்து தன்னுடைய குடும்பத்தை விட்டு ஆர்மிக்காக ஆசைப்பட்டு போனவங்கள அவங்க ஒரு ஃபேக் நக்ஸலைட்டாக உருவாக்கி திருப்பி அவங்களுக்கு மறுவாயுமயமாக கொண்டு போயிட்டு அவங்கள வந்து நக்ஸலைட் இல்லாத மாதிரி காட்டி கொண்டுறாங்க. ஃபேக்ஸ் நக்ஸலைட்டை இவங்க தான் ஒரிஜினல் நக்ஸலைட் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுடுறாங்க. 2 பேரோட நடிப்புருங்க. கலையண்ணா மட்டும் இல்லைங்க, தினேஷ் அண்ணன், கலையண்ணன், அவர் ஆக்டர் பாலசரவணன், மெட்ராஸ் படத்தில் நடித்தாங்க அவங்க ரித்திக் மேம், அவங்க ஆக்டிங்கே நல்லா இருக்குது. ரித்திகா அவங்க ஆக்டிங்கே நல்லா இருக்குங்க. எல்லாருமே நல்லா இருக்குங்க. படம் வந்து மண் சார்ந்த இடத்துல இருக்குங்க. அருமையாக இருக்குங்க, போய் பார்க்கலாங்க.